Studio Kitchen. Hi, hello and welcome to Studio Kitchen. நான் உங்க அர்ச்சனா. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி சேலம் தட்டு வடை செட். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தட்டு வடை, பச்சை மிளகாய், உப்பு, புதினா, கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், புளி, இஞ்சி, தக்காளி, தேங்காய், பீட்ரூட், கேரட், ஆயில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேலம் தட்டு வடை செட் அப்படிங்கிறது வந்து சேலத்தில் வந்து ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. நம்ம வந்துட்டு இன்றைக்கி அதில் ஒரு வகை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு வடை செட் வந்து 100 வகை கூட இருக்குது. அங்கே வந்து ரொம்ப எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியே இருக்காது, வேறு வேறு விதத்தில் இருக்குது. அதில் ஒரு சிம்பிளான விதம் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு 2 சட்னி வேணும் தட்டு வடை செட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா சட்னி அதுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 15 இலை மட்டும் எடுத்துக்கோங்க, புதினா ரொம்ப வேண்டாம். ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லி தழை. இது வந்து க்ரீன் சட்னி, ரெட் சட்னின்னு சொல்லுவாங்க தட்டு வடை செட்டுக்கு. இப்போ நம்ம க்ரீன் சட்னி பண்ணிகிட்ருக்கோம். கொத்தமல்லி தலைக்கு அப்புறமா தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அடுத்து இஞ்சி ஒரு துண்டு. அடுத்து புளி கொஞ்சமாக, புளி வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு போதும் கொஞ்சமாக. அடுத்து 2 பச்சை மிளகாய். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வரலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து தட்டு வடை செட்டில் வந்து உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். லைட்டாக சேர்த்தா போதும். இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிடலாம். க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ரெட் சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு தக்காளி, சின்ன தக்காளியே போதும், ஒரு தக்காளி. அடுத்து அரை பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி. அடுத்து இதுக்கு வந்துட்டு வரமிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் அரைச்சிடலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெட் சட்னி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம க்ரீன் சட்னி வந்து அப்படியே பச்சை எடுத்துக்கிட்டோம்ல, ரெட் சட்னி வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போக வதக்கிக்கணும். ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் பச்சையாக இருக்கனால இந்த ரெட் சட்னி மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கடாயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் வந்து லைட்டாக காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சட்னி சேர்த்திடலாம். இப்போ இந்த தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. சுருண்டு வரணும் இந்த சட்னி. பாருங்கள், அவ்வளோதான். நல்லா அந்த பச்சை வாசம் போக வதக்கி இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ரெட் சட்னி, க்ரீன் சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து அந்த தட்டு வடை செட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தட்டு வடை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி வச்சுக்கோங்க.
இது மேலே பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பீட்ரூட்டு. இதுக்கு மேலே துருவின கேரட். அடுத்தது வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த வெங்காயம் கொஞ்சமாக. அடுத்து கொத்தமல்லியும் நல்ல பொடியாக அரிஞ்சது. இதெல்லாம் சேர்த்திடுங்க. இப்போது இன்னொரு தட்டு வடை எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருக்க ரெட் சட்னி வச்சுட்டு அப்படியே இது மேலே வந்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்படி வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சர் வேணும். ஆல்ரெடி இது முறுக்கே வந்து நமக்கு மொறுமொறுன்னு தான் இருக்கும். ஆனால் நான் சொன்னேன்ல இது வந்து 100 வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட வந்து சுண்டல் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க, உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியிருக்கு, மிக்சர் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேலம் ஸ்ட்ரீட் ஃபுட்டான தட்டு வடை செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.